வணக்கம். இன்று நாம் ஒரு சுவாரஸ்யமான பழத்தை பற்றி பேசப் போகிறோம். அதுதான் அன்னாச்சி பழம். இதன் வரலாறு ரொம்ப பழமையானது. சுமார் கிழமை 1000 ஆண்டிலேயே தென் அமெரிக்காவில், அதாவது இன்றைய பிரேசில் மற்றும் பராகுவே பகுதிகளில் அன்னாச்சி பழம் பயிரிடப்பட்டதற்கான ஆதாரங்கள் இருக்கு. பழங்குடியின மக்கள் இதை ஒரு முக்கியமான உணவுப் பொருளாகவும் மருத்துவ குணம் கொண்டதாகவும் மதிச்சாங்க. கொலம்பஸ் தன்னுடைய இரண்டாவது பயணத்தின் போது 1893 குவாடலூப் தீவில் அன்னாச்சி பழத்தை பார்த்தார். ஐரோப்பியர்களுக்கு இது ஒரு புதுமையான பழமா இருந்தது. அப்புறமா ஸ்பானியர்கள் இந்த பழத்தை உலகம் முழுவதும் கொண்டு போனாங்க. குறிப்பாக ஆப்பிரிக்கா, ஆசியா மற்றும் பசிபிக் தீவுகளுக்கு இது பரவுச்சு. 16ஆம் நூற்றாண்டுல அன்னாச்சி பழம் ஒரு ஆடம்பர பொருளா கருதப்பட்டுச்சு. ராஜா, ராணிகள் விருந்துகளில் இதை ஒரு கௌரவமான பொருளா வச்சாங்க. இப்போ இந்த அன்னாச்சி பழத்தோட நன்மைகளை பார்ப்போம். இது வெறும் சுவைக்காக மட்டும் இல்ல, பல ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்டது. சீரண சக்தி. அன்னாச்சி பழத்தில் புரோமெலைன் என்ற என்சைம் இருக்கு. இது உணவு செரிமானத்துக்கு ரொம்பவும் உதவுது. மாமிசத்தை செரிக்கவும் இது சிறந்தது. வைட்டமின் சி. இதுல வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. சளி, இருமல் போன்றவற்றை எதிர்த்து போராட உதவுது. எலும்பு ஆரோக்கியம். அன்னாச்சியில் மாங்கனீசு அதிகமா இருக்கு. இது எலும்புகளை வலுப்படுத்தவும் எலும்பு அடர்த்தியை பராமரிக்கவும் முக்கியம். அழற்சி எதிர்ப்பு. புரோமெலைன் என்சைம் வீக்கத்தை குறைக்கவும் மூட்டு வலி போன்ற அழற்சி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நிவாரணம் அளிக்கவும் உதவுது. ஆன்டிஆக்சிடென்ட்டுகள். இதுல இருக்கிற ஆன்டிஆக்சிடென்ட்டுகள் உடல் செல்களை பாதுகாத்து நோய் வராமல் தடுக்குது. புற்றுநோய் அபாயத்தையும் குறைக்கலாம். இதய ஆரோக்கியம். இதில் இருக்கும் நார்ச்சத்து, பொட்டாசியம் ஆகியவை இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் இதய நோய்கள் வராமல் தடுக்கவும் உதவுதம். அன்னாச்சி பழம் ஜூஸ், சலாட், கறி, இனிப்பு என பல வகைகளில் பயன்படுத்தப்படுது. இந்த அற்புதமான பழம் நம் ஆரோக்கியத்திற்கு பல வழிகளில் நன்மை பயக்கும். இனி அன்னாச்சி பழத்தை வெறும் பழமாக பார்க்காமல் அதன் வரலாறு மற்றும் ஆரோக்கிய நன்மைகளையும் நினைத்து பாருங்கள். நன்றி.